வெல்கம் டு பிரியா மணிஸ் சேனல். நெக்ஸ்ட் நீங்க இன்னைக்கு வந்து என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்க்கிங், பஸ் ஸ்டாண்டா? இந்த ஐயா கிட்ட வந்து நாங்கள் வழி கேட்டோம். ஆனால் அவர் எங்ககிட்ட என்ன சொன்னார்னா, இங்கே இருக்கிற யாருக்கிட்டையும் எந்த ஒரு பொருளையும் வாங்காதீங்க சாமி, ஏமாத்திடுவானுங்க, அதிக விலை வச்சு பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, இங்கே காரை நிப்பாட்டாதீங்க, உள்ளே போய் நிப்பாட்டுங்கன்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ சமயபுரம் கோயிலுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். ஃபுல்லாக கடைகள் நிறையா இருக்குது. நாங்கள் வண்டி விட்டுட்டு இறங்கி நடக்கலான்னு தான் பார்த்தோம். இத்தனை கடைகளை தாண்டி இந்த 3 பொடுசுகளை கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ள நம்ம சுத்தமாக காலி ஆயிடுவோம். அதனால எல்லாம் உள்ளே போய் நிப்பாட்டிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு கோயில் பக்கத்துலேயே போய்கிட்டு இருக்கிறோம். பார்க்கலாம் வாங்க, அங்கே ஒரு பார்க்கிங் இருக்குன்னாங்க, பார்க்கலாம். பார்க்கிங்க்கு வந்தாச்சு. வந்து இங்கே எல்லாம் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிச்சு. இங்கேயே இப்போ காருக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு இல்லை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். இல்லை நான் எப்படி உட்காந்துக்கிறேன், நான் இங்கே வச்சு சாப்பிட்றேன். கையில் நிற்காது, கீழே வைக்கலையே மேடம் எப்படி உட்காந்து சாப்பிட்லாம். முடிந்த விட இட்லி, அப்புறமா குருமா. இந்த குருமா கூட நல்லா தான் இருக்கு. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு இப்போ வந்து நம்ம சமயபுரம் கோயிலுக்கு போகிறோம். சமயபுரம் கோயிலுக்கு போகிறோம். ஆமாம், சாயம் போட போகிறோம். ஆமாம் ஆமாம். என்னோட ஃபேவரட். அது அம்மா கேட்குறாங்க, நீங்கள் 2 கோயில் கூட்டம் பண்ணி கம்முன்னு வாங்க. இதான் கோயிலுக்குள்ளையா? செவந்தி புள்ள எவ்வளோ அழகாக கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? நல்லா கலர் கலராக. கூட்டம் அதிகமாக இருக்கும்னு நினச்சோம், பட் ஆனால் கூட்டம் இல்லை. எப்படி கூட்டிட்டு தெரியும். ஆமாம், அவளோட கண்ணு மட்டும் பாருங்க. நீங்கள் போக பாப்பா, நீ போப்பா. கூட்டமே இல்லைங்க, கூட்டமே சுத்தமாகவே இல்லை. நல்ல விஷயம். நல்ல விஷயம் தான், உண்மைதான். நான் கூட்டம் அதிகமாக இருக்கும், மணி 9:30 ஆயிடுச்சு, கூட்டம் நிறையா இருக்கும் அப்படின்னு நினச்சோம், பட் ஆனால் கூட்டம் இல்லை. பூவும் வைக்கிறாங்க பாருங்க. நம்ம போயிட்டு வரையில எதையாவது வாங்குறமோ இல்லையோ, நம்ம வந்த கடமைக்காக கடைக்குள்ளையாவது போயிட்டு வரணும். என்ன பூர்ணி, நம்ம வாங்குறமோ இல்லையோ, வரும்போது கிளம்பி என்னென்ன இருக்குன்னு பார்த்துடணும். சரியா, வெட்டக்கூடாது. கண்ணு வந்து பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கு கூட கண்ணு நேராக போக மாட்டேங்குது. பார்த்தியா, ஏன் உங்க அம்மா வாங்கிட்டு பத்தலையா உனக்கு? இங்க இருக்கிறது உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா இருக்கா பாருங்க மக்களே. இங்க இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இருக்காம்மா, இவங்களுக்கு பத்தலையம்மா, பெரிய கடையா வேணும். கை குழந்தை வச்சிருக்கிறவங்களாம் இந்த சைடு போகணுமாம்மா, அப்புறம் மித்தவங்களாம் அந்த சைடு போகணுமாம்மா. அதனால கை குழந்தைய வந்து எல்லாரும் தூக்கிட்டாங்க. எந்த குழந்தையை தூக்குறது? என்னை தூக்கி தோல்ல வச்சுக்க. எந்த குழந்தையை தூக்குறதுன்னு எனக்கு தெரியல. என்னை தூக்க புரியா? இவங்க ரொம்ப கருப்பாயிட்டாங்க, குழந்தை ரொம்ப கருப்பாயிட்டாங்க. அது வெளிச்சத்துல தெரியும். விடு, பொடுசுலையும் தூக்கிட்டாங்க. பொடுசுல இருந்ததா இந்த சைடு விடுவாங்கன்னு சொன்னாங்களாம்மா. போய் பார்க்கலாம்.
அது 1.5 வயசு வரைக்கும் தான் அலௌடு. நாங்கள் இந்த பிள்ளை இப்போ தான் 1.5 வயசுன்னு நம்புவாங்க. சொல்லி பார்ப்போம் வாங்க. இந்த இதில் வந்து விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விடமாட்டோன்னு சொல்ல 100 ரூபா கொடுத்தீங்கன்னா விடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் வந்து நம்ம திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டோம். 6 மாதம் கை குழந்தை ஃப்ரீயாமா. இதெல்லாம் கேளுங்க மக்களே. நம்ம அப்படி சுற்றி இப்படி சுற்றி இந்த சைடு ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வழியில் போகலாம். இந்த சைடு என்னமோ ஒரு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் எப்படின்னு சுற்றி சுற்றி பார்ப்போம். ஒரு வழியாக எப்படியும் சாமி கும்பிட்டு தான் வீட்டுக்கு போவோம். ரெண்டா ஒன்று தர மாட்டீங்களா? இது வந்து என்னமோ சொன்னாங்க கண்டிஸ்டிக்கின்னு நினைக்கிறேன். அது வந்து பாப்பா காலில் போட சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு எங்கேயும் தேடி கிடைக்கல. கோயிலில் இங்கே கிடச்சிருச்சு. அதனால் பாப்பா காலில் போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஓகே தான் ஓகே தான். கம்மி பண்ணிக்கோங்க. 120 ரூபா ஏன்னா இதெல்லாம் பார்க்க அழகாக இருக்குது. ஆனால் இவ போட மாட்டேன். பக்கத்தில் அந்த கடை ஓகேயா? கூட்டம் வருது. ஓடுங்க ஓடுங்க. சமயபுரம் கோபுரம் வெளியிலேருந்து எடுக்கலை, உள்ளே வந்துட்டோம். கூட்டம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சா, அதனால் உள்ளே வந்துட்டு வீடியோ. ஆமாம், சுற்றி வந்துட்டேங்க. சுற்றி எல்லோரும் சாமியை நல்லா கும்பிட்டுக்குங்க. நாங்களும் நல்லா கும்பிட்டுக்கிறோம். நினச்சேன் எவ்வளோ பெருசாக இருக்கு. இது தெரியாது இல்லைங்க. கடாயங்க நல்லா சுற்றி போய் விட்டாங்க. ஓடோடு ஓடிட்டு இருக்க சுற்றி 3 நிமிஷத்தில் நடக்க வேண்டியது 30 நிமிஷம் நடந்துட்டு இருக்கிறா. வேகமா சன்னதிக்குள்ள வந்துட்டோம். ஆனால் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு போடிச்சிருக்கிறாங்க. அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஒரு வழியாக சாமியை பார்த்துட்டாங்க. கூட்டமாக இருந்தால் சாமியை வந்து வீடியோ எடுத்துடாண்டாங்க. அதனால் உள்ளே எடுக்கலை. சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். இல்லை எடுத்தாங்க இப்போ தான். ஏன் என்னடி அவளுக்கு தூக்குமா? என்னன்ட்டு போனீங்க? சக்கரை பொங்கல்னு போனேன். ஆனால் நம்மளுக்கு இருக்கிற இதுக்கு கொடுக்கறதே அன்னதானா. அதில் உங்களுக்கு சக்கரை பொங்கல் வேற. நீங்கள் சரியான அதை போய் சொல்லிட்டாங்களே தைரியமா. நீ தான் தைரியமான ஆச்சு. இப்போ சொல்லுங்க. வெண்பொங்கல் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா சாமிக்கு சாத்தின புடவைன்னு சொல்லி கம்மியான ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. சரி ஓகே தான். சாமிக்கு சாத்தின புடவைங்கிறதுனால எல்லோரும் வாங்குறாங்க.
வீட்டில் சாமி போட்டெல்லாம் தூக்கி போட்டோம் இல்லைங்களா, சரி இந்த வருஷம் கொஞ்சம் புதுசாக வாங்கலான்னு பிரியா சமயபுரம் மாரியம்மன் போட்டோ வாங்குறாங்க. 80 ரூபா. எவ்வளவு? 80 ரூபா. 80ஆ? அப்படியே மேலே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மேலே இப்போ தான் இது பண்ணியிருப்பாங்களாட்ருக்கு. சூப்பராக வந்து பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா வீடியோ வச்சு இதெல்லாம் பெயிண்டிங்லாம் சூப்பராக வரைஞ்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்க, ஆர்டிஸ்டில் சூப்பராக வரைஞ்சிருக்கிறாங்க. அங்கே டிவி வச்சிருக்காங்க. சன் டிவி தெரியுமா? கேடிவியே தெரியும். மேலே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சூப்பராக பெயிண்டிங் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அழகாக இருக்குண்ணா. அப்படியே நடந்துக்கிட்டே ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிற பாருங்களேன். அலங்காரமும் காமிச்சிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது, க்ளீனாக இருக்குது வீடியோ. இது பார்த்திங்கன்னா பிக்சரு தத்ரூபமாக வரைஞ்சிருக்கிறாங்க பெயிண்ட் பண்ணது. அவ்வளோதாங்க, வெளியில் செல்கிற வழி வந்துருச்சு, வெளியில் போகலாம். சமயபுரம் அம்மனை கும்பிட்டுக்கங்க. எனக்கு ரொம்ப உள்ளே எடுக்க முடியல, அதனால் இங்கே எடுத்துருக்கிறேன். சாமியை கும்பிட்டுக்கங்க. எல்லா பக்கமுமே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் தாங்க செம்ம. மேலே எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. மேலே சைடில் சூப்பராக இருக்கு. பூர்ணி, அதில் வேண்டாம். அதில் வேணுமா? 2 வேணுமாம்மா அவளுக்கு? எதுக்கு தாங்க 2? சரி இந்த போட்டு பார்க்கலாம். லூஸ் வேறல காமி. எங்கே? ஸோ சரி, வேற வேண்டாம். நீங்கள் பாப்பாட்டு ஒரு மோதிரம் வாங்கி 2 மோதிரம் வாங்கி கொடுத்துருக்கேன். படுவ ராஸ்கல், அந்த பிள்ளைகிட்ட இருந்து வாங்கினது கோல்டு மோதிரம். சரி, காசு கூட பார்க்குற பிரியா. சும்மா பார்க்குறேன். கடக்கில் வந்துட்டேன், நிறைய இருக்குது. நிறைய. எந்த வலையில்? அது இப்போ ரெயின்போ வலையில்னு சொல்லுவோம், கண்ணாடி வலையில். அங்கே பார்த்து அது அங்கே ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. பட் வாங்குறதுக்கு தான் மணி, அதனால் அதை யோசிச்சு தான். சும்மா பாப்பா கேட்டால் 2 ரிங்கு மட்டும் வாங்கி கொடுத்தா, அதிலே என் பிள்ளை சமாதானம் ஆகிட்டான். எங்கே மோதிரத்தை காமித்தாங்க? இந்த விரலில் போட்டு தங்கம், இதையும் கழட்டி இந்த விரலில் போட்டுக்கோ. ரைட்டாக இருக்கா? பார்த்தீங்களா, என் பிள்ளை 10 ரூபா மோதிரம் 2 வாங்கி கொடுத்து அதிலே சமாதானம் ஆகிட்டா. வேறு எதையும் கேட்கவே இல்லை. இன்னொருத்தர அப்பா வாங்கி தருத்தாங்க. உண்மையெல்லாம் ஃபுல்லாக நல்லா கலர் கலராக இருக்கு. தங்கம் என்ன வேணும்? வேண்டாம், போதும். அப்படி காசில் அப்பா இன்னொரு தடவை வாங்கி தரேன். அப்பா இன்னொரு தடவை உனக்கு வாங்கி தரேன். என்ட்ரன்ஸே சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஒரே ஆர்டிஸ்ட் தான். பயங்கரமாக இருந்துருக்காங்க. ஜம்மு வந்து ரெயின்போ வளையல் வேணும்னு கிடச்சிருச்சு ஒரு வழியா. அதை பார்த்துட்டு இருக்கிறேன். கிடைக்கும். ஆன்லைனில் பார்த்தாங்களா? 180 ரூபா சொல்லிட்டாங்க. என்ன கலர் எடுக்கு? எல்லா கலருமே நல்லா இருக்கு. ஏதோ ஒன்று தான் எடுக்க முடியும்.
இங்கே இருக்கிற எல்லாமே பிளாஸ்டிக் பூங்க. இருக்கிற எல்லா கலர்லேயும் வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வாய்ஸ் ஓவர் வந்து மாமா தான் கொடுத்தாங்க. பட் ஆனால் அங்கே பூ விலைய வந்து டேப் ரெக்கார்டில் அந்த இதில் போட்டுட்டு சவுண்ட் அதிகமாக இருந்துச்சு. பக்கத்தில் சின்னதாக மியூசிக் கேட்டுட்டு இருந்துச்சு. அதனால் மாமாவோட வாய்ஸ் கட் பண்ணிட்டு நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இங்கே பூ எனக்கு உண்மையாலுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் நான் வாங்கலை. அந்த ரெட் கலர் பூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. என்ன பண்ண பாப்பா? ஒன்றும் பண்ணாது, போய் தொடுப்போம். அவ்வளோதான். வந்து உருப்படியான ஒரு விஷயம் வாங்கினேன் அப்படின்னா இந்த காய் தாங்க வாங்கினேன். இது என்னதுன்னா இலந்த காய். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓம் சக்திக்கு மாலை போட்டுட்டு கோயிலுக்கு போகையில் தான் ஃபஸ்ட் டைம் இதை நான் சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்காவது பிடிக்கும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. நான் 20 ரூபாய்க்கு வாங்கினேன் இத்தனை காயும் சேர்த்து. அப்புறம் மாமா அண்ணாலாம் பார்த்தீங்கன்னா மாங்காய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் வாங்கினாங்க. மாமா அது மேலே மிளகாப்பொடி நிறையா போட்டுட்டு இருந்தால் என்னை கிண்டல் பண்ணி சாப்பிட்ருந்தாங்க. எனக்கு ஒரு வாய் கொடுங்க அப்படின்னு ஒரு வேலையை பிடுங்கி சாப்பிட்டேங்க நான். ஆனால் புளிப்பு, சரியான புளிப்பு, என்னால் தாங்கவே முடியல. ஆனால் அந்த மனுஷன் நல்லா நறுக்குன்னு சாப்பிட்டா. அப்படி எனக்கு சுத்தமாக புளிப்பு துப்பியிருப்பேன், அந்தளவுக்கு புளிப்பு. ஒரு வழியாக சாமி கும்பிட்டு சமயபுரத்துக்கு கிளம்ப போகிறோம். ஓகே, அடுத்து என்ன கோயில்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்த விளாக்லாம் பார்க்கலாம். ஓகே, இன்னும் முடியல, அது போகிற வரைக்கும் கண்டிப்பாக பண்ணுவோம். இன்னொரு கோயில் இருக்குது. இந்த விளாக் வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் முதல் தடவை பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணி அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை காய்ஸ்.